ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூனிகாரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பீகாக் ஃபெதர் ப்ளவுஸ். ஓகே, இது வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூ ஷேப்பில் வந்து கட் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். எப்பவுமே போல் ஜரி த்ரெட் 2 லைன் அண்ட் 2mm 4mm 2mm பஞ்ச் பீடை வச்சு இந்த யூ ஷேப்ஸை ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் வந்து இதில் சில்க் த்ரெட் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சாரீக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா கிராண்டான ஒரு லுக்காக இருக்கும். நம்ம வேர் பண்ண ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஸ்லீவ். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் நெக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக் நெக் எப்படி இருக்குன்னு பேக் நெக்கில் வந்து எப்பவும் போல் 2 லைன் சாரி 2mm பஞ்ச் பீட் அண்ட் லோடு கொடுத்துருக்கோம். க்ரீன் அண்ட் ப்ளூவில் லோடு கொடுத்துட்டு அண்ட் 2mm அண்ட் 3mm பஞ்ச் பீடை வச்சு நம்ம நெக்கை கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் மோட்டிவ். பீகாக்கில் வந்து மேட் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் ப்ளூ அண்ட் க்ரீனை வச்சு மேட் ஃபில்லிங் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு இருக்க ஃபெதர்ஸில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் க்ரீன் ப்ளூன்னு ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம பீட்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் பீகாக் மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபெதர்ஸ் மாதிரி போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெதர் போட்டுட்டு அதில் நம்ம ஸ்டோன் வச்சுட்டு திலகம் ஷேப் அதை சுற்றி பீட்ஸ் அண்ட் லோடு கொடுத்து தெரியுதா இந்த மாதிரி வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பேக் லுக். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் வந்து நம்ம பீட்ஸ் திலகம் ஷேப் ஸ்டோனை வச்சுட்டு அதை சுற்றி வெறும் நம்ம பீட்ஸை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் வியூ. ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம டேகெல்லாம் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டுக்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த யூ ஷேப்பில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். பட் இதில் சென்டரில் வந்து 4mm பீட்ஸ் வைக்காமல் இதில் நான் வந்து ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன். நல்லா வந்து கிராண்டாக ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கணும்னு சொல்லிட்டுருக்காங்க நான் இதுக்கு ஜர்கான் ஸ்டோன் வச்சுருக்கேன். நம்ம ஒரு ஸ்லீவுக்கும் வைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பட்ஜெட். ஜர்கான் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ரேட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரேட்டும் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகே, இப்போ அந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 இன்ச்சுக்கு நல்லா வரா மாதிரி ஒரு இது. ஸ்டார்டிங் எப்பவுமே போல் சரி 2mm அண்ட் லோட் 2mm 4mm பஞ்ச் பீட் அண்ட் அகெயின் 4mm பஞ்ச் பீட். இதில் வந்து சென்டரில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் அங்கே வந்து கொடுத்துருக்கேன்ல ஒரு லைன் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட்டு அண்டு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். 2mm கொடுத்துருக்கேன். 3mm பஞ்ச் பீட் அண்ட் 2mm பஞ்ச் பீட் அண்ட் லாஸ்ட்டில் ஜர்கான் ஸ்டோன் வச்சுட்டு 2mm வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஒரு ரிச்சாக இருக்கும். இந்த லுக்கை பார்த்தீங்கன்னாலே நம்ம வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம see you on next video. Thank you friends.